எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் மீல் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருவோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதுக்கு ஒரு சூப்பரான சாம்பார். இங்கே சாப்பாடு கிளறதுக்கு போட்டு வச்சுட்டு எனக்கு மட்டும் குக்கரில் இருக்குது. பொரியல் பார்த்திங்கன்னா பீன்ஸ் முட்டையும் போட்டு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் பொரியல் தான் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸில் முட்டை போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசாலா தோசை தான். நேற்று வச்சு மசாலா மீதி இருந்ததுனால அதை தோசை முடிச்சு கொடுத்துட்டு சூப்பராக சாப்பிட்ருவாங்க. வேஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு மசாலா தோசை போட்டு பண்ணியிருக்கேன். இந்த சாப்பாடு கிளறி வச்சுருக்கேன். சாப்பாடு இந்த மாதிரி உதிரியாக வர்றதுக்கு சாப்பாடை போட்டு நெய் ஊற்றி கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றி கிளறினீங்கன்னா மதியம் சாப்பிடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எள்ளுப்பொடி சாதம், ஒரு பாக்ஸுக்கு எள்ளுப்பொடி சாதம், ஒரு பாக்ஸுக்கு சாம்பார். இங்கே எல்லாமே நான் பேக் பண்ணிவிட்டு சாப்பாடு போட்டு ஸ்நாக்ஸுக்கு கோவம். இந்த லஞ்ச் மணி பிரேக்ஃபாஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.